சில பேர் வந்து ஒரு மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி என்னெல்லாம் மானாவரியா கழுவி ஊத்திருக்காங்க. நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு 10 பேர் நம்மள ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துகிட்டே தான் 10 பேர் 100 பேர் இருக்காங்க. Galata presents Dream Lover, presented by NCR Pure Cotton Club Formals and Casual Shirts, powered by Sunland Sunflower Oil, பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor Darling. இவனை வந்து வண்ட வண்டியா திட்டி போட்டு இவனை திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. எப்போது லைட்டா நீ யோசிச்சிருக்கீங்களா ஒரு சின்ன லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸ் எப்போதுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போது இருக்கும் அப்படின்ற ஒரு யோசிச்சிருக்கேன், 100% யோசிச்சிருக்கேன். காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கேன். பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பாக்குறத விட்டுட்டு இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா வேற யாராவது வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஃபேக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா செய்யற வேலையை வந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே நான் ஒரு பெரிய சப்போர்ட்டா தான். சில பேர் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்றாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை. ஓகே, உங்களுக்கு அவ்வளவுதான் மெச்சூரிட்டி இருக்கு, உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. லவர் சீசன் 6ல ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில 6 lakhs ஓட்ஸ் வாங்கி வின் பண்ணிருக்கீங்க. Thank you. So we are really happy from Galata to present you this. லாஸ்ட் இயர் வந்து உங்க கப்பிள்க்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணோம். கரெக்ட். ஸோ ஐ திங்க் அந்த ஃபேன்ஸ் மீட் பார்க்கும்போதுல அதுல கிடைச்ச அந்த லவ், அதுல அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், அங்க வந்து எல்லாருமே உங்களுடைய ஒரு ஆத்தென்டிக் ஃபேனா இருந்து உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தங்க அப்படி வந்து அப்போ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நேர்ல பாக்குறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குதுல. ஆக்சுவலா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது நானுமே எக்ஸைட் ஆகுறேன். ஏன்னா அவங்கள வந்து என்ன அட்லீஸ்ட் அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த மீட்ல எல்லாம் அவ்வளவு பேரை பார்த்ததுல வந்து ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து எனக்காக அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வந்திருக்காங்க. அண்ட் வரும்போது சும்மா வரல, கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு ஸ்மால் கெஸ்டர் தான், பட் இட் மீன்ஸ் a lot. இன்னொரு பக்கம் அந்த இதே மத்த ஹீரோஸோட ஃபேன்ஸா இருக்கட்டும், எங்க இருந்தும் மத்த ஒரு அந்த ஃபேனே இல்லாத சில ஒரு குரூப் வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ இவங்களுக்கு இருக்குது ஒரிஜினல் ஃபேன் இல்லப்பா, இதெல்லாம் வந்து ஃபேக்கு, இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கிறதும் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதா ஒரு கட்டாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது அப்படின்னா அது நெகட்டிவ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஜாஸ்தி நம்ம தலைக்குள்ள எடுத்துக்க கூடாது. சில பேர்த்துக்கு வந்துட்டு அதுல ஏதோ ஒரு அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லணும்னு அவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட இது, அது நாம எதுவும் இது பண்ண முடியாது. ஒருத்தரையா போய் நம்ம திருத்த முடியாதுங்க. இப்போ இதுலயே ஃபேன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களுக்கு அதுல என்ன கிடைக்குதுன்னு தெரியல. சில பேர் வந்து ஒரு மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி என்னெல்லாம் மானாவரியா கழுவி ஊத்திருக்காங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இப்பவும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓகே, அவங்க அந்த விதத்துல பயங்கரமா என்டர்டெயின் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. இவன் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் மெனக்கெட்டு அவனுக்கு கிரியேட் பண்ணி இவனை வந்து வண்ட வண்டியா திட்டி போட்டு இவனை திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. எனக்கு பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள பாக்குறத விட்டுட்டு இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஸோ கருத்துக்கள் யார் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே வந்து வேற யாராவது வந்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஃபேக் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நான் வந்து அக்னாலேஜ் பண்ணோன்ட்டு. ஃபேக் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சும்மா வேணும்னே வந்து இந்த மாதிரி ஃபேன் பேஜஸ் க்ரியேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? எனக்கு இருக்கவங்க வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருக்காங்க. ஏதோ சில பேர் வந்து யாருக்கு தாங்க இல்லை இந்த மாதிரி பேரை கெடுக்கணும் இல்லை வேற ஏதாவது ஒன்று வேணும்னே கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக க்ரியேட் பண்ணி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள 1-2 பேர் இருக்கிறவங்கள வச்சு ஏன் பேசணும்? நான் பர்టిక్యులர் நேம் சொல்ல விரும்பல, பட் அந்த ஃபேன் வார் அப்படின்றது சீரியல்லையும் இப்போ இருக்கிற மாதிரி வார். இது வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆயிருக்கு, இல்லை வந்து கம்யூனிகேட் ஆயிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது. அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணுற அந்த செலிப்ரிட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது.
எனக்கு தெரிஞ்சது என்னோட ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு. என்னோட ஃபேன்ஸை பற்றி நான் என்றைக்குமே தே நெவர் டிசப்பாயிண்டட் மீ. என்னை வந்து ஒரு மாதிரி அதாவது நான் எனக்கு இருக்கிற ஒரிஜினல் ஃபேன்ஸை சொல்கிறேன், ஹூ ஆர் வெரி வெரி ட்ரூ. அவங்க வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன். சில பேர் வந்துட்டு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்றாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நான் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதே ஃபேக் அக்கௌண்ட்ல நான் வந்து திரவியமோட ஃபேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது யாராவது ஒருத்தவங்களை வந்து ஒரு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து அது இவன் வந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்மா எனக்கு சொல்றதுக்கு தெரியல. பட் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. ஏதோ ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஃபேன் வார். ஆமா, வெரி வெரி ஸ்கேரி. இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஒருத்தனை வந்து ஓவர் நைட்லேயே வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது அத்தனையும் தாண்டி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். இவங்க சப்போர்ட்னால தான் டுடே ஐ வான் திஸ் அவார்ட். ஒரு சீரியல் பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் அந்த கெமிஸ்ட்ரி தான் ஐ திங்க் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேங்கான ரீச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக. உங்கள் ஹீரோயின்ஸ் பற்றி பேசலாம். ஏன்னா திங்க் அந்த காம்போஸுமே ஒரு மாதிரி தனியா உங்களை எப்படி ரசிக்கிறோமோ அந்த காம்போவுமே உங்களை வந்து ரசிக்கிறோம் நிறைய. அந்த விதத்துல வந்து இது வரைக்கும் நான் பேரப் பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஹீரோயின்ஸ் தான். அவங்க எனக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுப்பாங்க, அவங்களும் வந்துட்டு ஏதாவது பண்ணும்போது கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா கிடைக்குதா. ஸோ அந்த விதத்துல 4 ஹீரோயின்ஸா? பவித்ரா, ஸ்வாதி, வீட்டுக்கு வந்து ஸ்ரிதா பண்ணாங்க. அவங்க கூட எனக்கு ஜாஸ்தி காம்போ கிடைக்கல. பட் அளவான ஒரு இதுதான். ஏன்னா ப்ராஜெக்டே ஷார்ட் டேர்மில் தான். இப்போ பண்ணுறவங்க பேரும் பவித்ரா தான். பட் இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீன்ஸோ இல்லை நிறைய நாங்கள் மட்டும் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எதுவும் அமையல. இன்ட்ராக்ஷன் இட்ஸ் நியூ பார்ன் பேபி. ஸோ இனி போக போக தான் எப்படி இருக்குன்னு தெரியும். சூப்பர் சூப்பர். ஒன் குவாலிட்டி லைக் ஃபர்ஸ்ட் 2 பேர்கிட்ட நீங்க பவித்ரா அண்ட் ஸ்வாதி, ஒன் குவாலிட்டி விச் யூ லைக் அட்மையர் பண்ண, இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கிட்ட இருந்து. போத் ஆர் வெரி வெரி சின்சியர். அவங்க வந்து அவங்க கேரக்டருக்கு ரொம்ப ஹானஸ்டாக இது பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே தனித்தனியாக நிறைய பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ் இருக்குங்க. பவித்ரா வந்து இப்போ பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர்த்துக்கு அவங்க யார் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி அதுதான். அவங்க வந்து உள்ளே போயிட்டு வேற மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க வெளியில் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் உள்ளே இருந்தாங்க. ஸ்வாதி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஷீ இஸ் லைக் ஒரு மாதிரி பப்ளி கேரக்டர். அவங்க வந்து ரொம்ப துருன்னு இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் ப்ரொஃபஷ்னல், ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். ஒரு சீனில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது 2 பேருமே எனக்கு என் கூட பண்ணும்போது எனக்கு 2 பேருமே ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இட் வாஸ் வெரி வெரி நியூ. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு வந்து லைக் ஒரு பேரா பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு அவங்க பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. சேம் ஸ்வாதி வந்து லாங்குவேஜ் தெரியாமல் இங்கே வந்தாலும் நான் இப்போ சீசன் 2ல் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி எங்களுக்கு கம்மி தான். ஜீவா அண்ட் பிரியா, அதாவது எனக்கும் ஸ்வாதிக்கும் கிடைச்ச ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். பட் இப்போ வரைக்குமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்குள்ளே இருந்த அந்த பாண்டிங், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு காம்பேட்டபிலிட்டி தான் ரீசன். ஸோ ஃபேன்ஸ்க்கு எந்த பேர் ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது ட்ராக் பண்ண முடிஞ்சதா? அது சொல்ல முடியலைங்க. பட் ஜீவா, பிரியா. ஓகே, அது ஒரு ஸ்பெஷலான ஒரு வெற்றி அண்ட் மலர் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், லைக் கம்மியாக பிடிச்சது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஈக்குவல் தான். பட் இப்போ வரைக்கும் ஜீவா பிரியாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும். ஸோ ரீகால் வேல்யூ வித் பயங்கர. ஆமாங்க, அதை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கூட இல்லை. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற சீன் நடிக்க போயிட்டீங்க, அவங்க வேற சீன் நடிக்க போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் தே செலிப்ரேட். டிஎஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா நல்லா இருக்கும், ஜீவான் பிரியா மாதிரி வேற எந்த கப்பலும் வரல அப்படின்னு இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்றது, விச் இஸ் லைக் ஐம் சோ ஹாப்பி லைக் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வேற எந்த கப்பலுக்கும் நடந்த மாதிரி நான் பார்க்கல, நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. சோ ப்ரௌட்.
ஓகே. அண்ட் நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இல்ல ஆக்சுவலா ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நாட் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். Okay. ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இட்ஸ் சிங்கிள் லீட் சப்ஜெக்ட் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஈரமான ரோஜாவி சீசன் 1ல வந்து பாத்தீங்கன்னா குமரன் நானும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து ஒரு 40 எபிசோட்ஸ்ல வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இப்படிதான் வந்தது. ஸோ ஒரு 500 odd எபிசோட்ஸ் வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லா வந்து we only were like அந்த கப்பல் மேல தான் கதை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கப்பல் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ தென் இட் பிகேம் டபுள். ஓகே. செகண்ட் சீசன் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டபுள் அந்த மாதிரி. அது செகண்ட் சீசன்ல வந்து சொல்ல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள் வேற, பட் அது நடந்த விஷயங்கள் வேற. அது தாண்டி போயிடுச்சு. அது இப்போ முடிஞ்சு, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிஞ்சுது, நிறைய ஒரு வரவேற்பும் கிடைச்சது. பட் ஸ்டில் அது ஒரு சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. எப்போது லைட்டா நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஒரு சின்ன லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸ் எப்போதுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போது இருக்கும் அப்படின்ற ஒரு யோசிச்சிருக்கேன். 100% யோசிச்சிருக்கேன். காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கேன். லைக் இமீடியட் ஃபேமிலி அப்படி இருக்கும்போது வைஃப் ஆகட்டும், குழந்தையா இருக்கட்டும், அவங்களோட அந்த சப்போர்ட் வந்து நீங்க ஃபீல் பண்றது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்து கொடுக்குது? நான் செய்கிற வேலையை வந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே நான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் யோசிப்பேன். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து எங்ககிட்ட இருந்து எதுவுமே வந்ததில்லை. நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா ஓகே வேலையில் கண்டிப்பாக சின்சியராக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால தே டோன்ட் இன்டர்ஃபியர். இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்னா சும்மா ஹவ் வாஸ் யுவர் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய ரொம்ப உள்ள நோண்டி ஏதாவது ஒரு இது இன்டர்ஃபியர் பண்ணணும், கேட்கணும், சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்ததே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக. அந்த ட்ரஸ்ட்டும் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாட்எவர் லிமிட்டட் கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் யூ, நீங்க you will keep people well informed னு நினைக்கிறேன். I give that. நீங்க என்ன பண்றீங்க, what are you up to that அப்படின்றது எல்லாமே. அது அந்த ஒரு அப்டேட் அதெல்லாம். டாட்டர் பத்தி சொல்லுங்க, என்ன பண்றாங்க? வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, அது குயிக்கா வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாக்க ஃபீலிங் பாக்க இருக்குல்ல. அப்படியே வளர்ந்துருவாங்க. இப்பதான் இத்தனோண்டு குழந்தை மாதிரி இருந்தது, இப்போ திடீர்னு பார்த்தா இவ்வளவு பெருசா ஆயிட்டா, ஐயோ இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா வளர்றா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த சைல்ட்ஹுட் வந்து சீக்கிரமா வந்து நம்ம கிட்ட இருந்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? 3rd. ஓகே. அவளுக்கு வந்து நான் பண்ண சில கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். சில கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது போட்டாலே வந்துட்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஈரம் 1-2க்கு அப்புறமா உங்களை வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படியில வந்து எங்களுக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு டக்குன்னு வேற ஒரு சீரியல்ல நீங்க வந்து வந்துட்டீங்க. சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்படிதாங்க இருந்தது எனக்கும். திடீர்னு வந்து இப்பதான் இது பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு இதுக்கு மாறிட்டோம் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் தான். என்ன தெரியுமா, நீங்களும் வரீங்க, ஆர்த்தியும் வந்து வராங்கல்ல, பேரு கீரு மாத்திட்டாங்களோ இல்ல நம்ம மாத்திட்டோம்ன்ற லெவலுக்கு வந்து அது அப்படி இருந்தது. இல்ல அது வந்து அது சேனலோட கால். அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு தான். பட் பேரலா அதை பண்ணும்போதே வந்துட்டு தி ஆஃபர்ட் மீ திஸ். ஸோ இட்ஸ் இஸ் அ கிரேட் திங். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டதாக இருக்கும், இப்படிதான் ட்ராக் இருக்கும்னு சொல்லப்பட்டதாக இருக்கும். ஃபார் எனி ரீசன் அது வந்து வேற மாதிரி போறதுக்கான ஸ்பேஸ்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வேற மாதிரி ஹிட் பண்ணிருக்கோம். அடுத்த தடவை அது ட்ராக் அப்படி மாறும்போது நீங்க எப்படி ப்ரிப்பேர்டா இருந்துக்கிறீங்க? நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் மாற்றிட மாட்டீங்கல்ல, இந்த மாதிரி தானே போகும். படங்கள்ல வந்து டூவல் ஹீரோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி எடுக்கும் போதோ அப்படி சொல்லும் போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஆக்டருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் போகுது அப்படி சொல்லி வந்து சொல்றாங்க, அப்படி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சீரியஸ்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்கு தெரியாதா? என்ன நீங்க பாத்தீங்களா இல்லையா? அப்படி நடந்திருக்கு. அதனால வந்து நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கிட்ட சொல்லும் போது ஒண்ணு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறிச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் நான் எனக்குள்ளதை நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்றது அந்த கிளாரிட்டி வந்து எனக்கும் ஆசை தாங்க. எனக்கும் வந்துட்டு பயங்கரமா ஆசையெல்லாம் இருக்கு. ஐ ஹேவ் டு. ஏன்னா இப்போ இந்த ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எடுக்கிறான், ஒரே மாதிரி ஸ்டோரி லைன்ல எடுக்கிறான். எனக்கு என்ன ஆசையா, எனக்கு வந்து இன்ஃபேக்ட் நெகட்டிவ் பண்ணணும்னு கூட ஆசை, எனக்கு வில்லன் ரோல் பண்ணணும்னு கூட ஆசை. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் பண்ணணும்னு பயங்கர ஆசை இருக்கு. அதுக்கு அது அமையறது தான் இல்லை. ஸோ
நம்ம வேலையை மட்டும் வந்து கிடைக்கிறது ஒழுங்கா பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு என்னுடைய போர்ஷன் கொடுக்குறாங்க, அதை வந்து கொஞ்சம் ஹானஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றேன். ஆனால் ஐ வுட் லவ் டு டூ அ சோலோ ப்ராஜெக்ட். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் பயங்கர ஆசை. பெருசாக வந்து ஓப்பன் அப்பாக பண்ணுறதுக்கு எதுவும் முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. மூஞ்சி பார்த்தாலும் என்னன்னு தெரியல, இவன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு, சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணுவோம் போல இருக்கு நம்ம ரகடா அப்படின்னு. ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ ஏதாவது ஒன்று பண்றோம் நம்ம வந்து. இப்போவா ரகடவா? ட்ரீம் லவர் சீசன் 6ல ஃபேவரட் ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில 6 lakhs votes வாங்கி வின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. So we're really happy from Galata to present you this. Oh, nice. Thank you so much. Thank you each and everyone. இவ்வளோ தூரம் ஓட் போட்டு, அவங்க டைம் அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கெட்டு ஓட்டு போட்டு எனக்கு இந்த அவார்டை வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. Galata presents Dream Lover, presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts, powered by Sunland Sunflower Oil, Pisi Pisi Pillada Sunland Refined Sunflower Oil, associate sponsor Darling.